கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மயப்படுவதாக. இந்த அருமையான நாளிலும் ஷான் மினிஸ்ட்ரிஸ் மூலமாக வழங்கும் கிருபை நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மயப்படுவதாக. இந்த வேளையிலும் நாம் ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் ஜெபிக்கலாமா? நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். அன்புள்ள தகப்பனே, அப்பா, ராஜாதி ராஜாப்பா, நீ நல்லவரப்பா, நீ வல்லவர் இயேசு ராஜா. இந்த வேளையிலும் ஆண்டவரை ஷான் மினிஸ்ட்ரி மூலமாக வழங்கும் ஆண்டவரே கிருபை நேரம் நிகழ்ச்சியில ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் சிந்தை என்ற தலைப்பில் ஆண்டவரே உடைய பிள்ளைகளோடு ஆண்டவரே பேசும்படியா ஆண்டவரே இந்த வேளை நீர் என்னை அழைத்ததற்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. கொடுக்கின்ற வார்த்தையின் மூலமாக அப்பா நீர் வெளிப்படும்படியா, கேட்கிற உள்ளங்களில விடுதலை வரும்படியா, தடைகள் மாறும்படியா, இந்த வேளை ஒவ்வொரு பேருக்கும் ஆசீர்வாதமா இருக்கும்படியா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கெஞ்சி பிரார்த்தித்து உடைய கரத்துல கொடுத்து நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. நீர் மட்டும் மயம்பட்டா போதும் ஆண்டவரை. துதிக்கான மகிமை எல்லாம் உங்களுக்கு மட்டும் செலுத்துறேன் ஏசப்பா. இயேசு ரட்சம் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். எனக்கு மிகவும் அன்பான, எனக்கு பிரியமான பிள்ளைகளே, இந்த வேளையிலும் கிறிஸ்துவின் சிந்தை, இயேசு கிறிஸ்துவின் சிந்தை என்ற தலைப்பிலே உங்களோடு சில வசனங்களை நாம் இப்பொழுது தியானிப்பதற்கு தேவன் இந்த கிருபையை கொடுத்ததற்காக முதலாவது இயேசு கிறிஸ்துவுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களை நான் ஏறெடுக்கிறேன். அதோடு கூட இந்த வார்த்தையை கவனித்து கொண்டிருக்கின்ற எனக்கு மிகவும் அன்பான தேவ பிள்ளைகள் ஒவ்வொரு பேருக்கும் ஒரு விசை கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஷான் மினிஸ்ட்ரியின் மூலமாக வழங்கும் இந்த கிருபை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை வாழ்த்துவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொரு பேரையும் ஆசீர்வதிப்பாராக. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் இயேசு கிறிஸ்துவின் சிந்தை என்ற தலைப்புல ஒரு சில வசனங்களை நாம் தியானிக்க போறோம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம், பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்துல நாம் அழகான ஒரு வசனத்தை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமயமா இருக்கிறார். பிலிப்பியர் 4:5. உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமயமாக இருக்கிறார். பிரியமானவர்களே, நம்மை நாமே ஒரு கொஸ்டின் கேட்டு பார்க்கலாமா? உண்மையாகவே அந்த சாந்த குணம் உள்ள பிள்ளைகளா நம்ம இருக்கிறோமா? பிரியமானவர்களே, நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? இயேசு கிறிஸ்து சாந்த குணம் உள்ளவரா வந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவர் தாழ்மை உள்ளவர், அவர் ரட்சிக்கிறவர், அவர் சாந்த குணம் உள்ளவராய் வந்தார் சொல்லி வேத வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய சிந்தை என்னன்னு சொல்லி ஒரு வசனம் கூட நம்ம பார்க்கலாமா? பிலிப்பியர் 2ஆவது அதிகாரம், பிலிப்பியர் 2ஆவது அதிகாரம் 5ஆம் வசனம். அனைவருக்கும் தெரிந்த ஒரு வசனம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. இயேசு கிறிஸ்துடைய சிந்தை தான் அப்படி என்னவாக இருந்துச்சு. நிறைய வேத வசனங்களின் மூலம் நம்ம வேதத்தை படிக்க படிக்க இயேசு கிறிஸ்துடைய சிந்தை என்ன அப்படின்னு தெரியும். அவர் நம்ம ரொம்ப நேசிக்கிறார் பாருங்க. இயேசு ரொம்ப நல்லவர். இயேசுவே, நீர் என்னில் வாங்கப்பா, எனக்குள்ள நீங்க வாசமா இருக்கிறதை நான் உணர்ந்து கொள்கிற உணர்வை எனக்கு தாங்கப்பான்னு சொல்லி நம்ம ஆண்டவரோடு பேசும்போது ஆண்டோடைய சிந்தை என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அநேக வேளையில இயேசு கிறிஸ்துடைய சிந்தை தான் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப அப்படி நம்ம நினைக்கிறோம்ல. இயேசுடைய சிந்தை என்ன? அவர் தாழ்மை உள்ளவருங்க. இந்த 4ஆம் அதிகாரம் ஃபுல்லா, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் அந்த 4-5 வசனங்கள்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா, இந்த 2ஆம் அதிகாரம் முழுமையா நம்ம பார்க்கும்போது அங்க என்ன அப்படி இருக்குன்னா, இயேசு கிறிஸ்துடைய தாழ்மையை குறித்து மிக தெளிவா, அவர் எப்படி நமக்காக தன்னை முழுதுமாக அர்ப்பணித்தார், அதனால பிதா அவரை எப்படி உயர்த்தினார் சொல்லி மிக தெளிவாக பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அது மட்டும் இல்ல, இன்னும் நீங்க ரோமர் 8ஆம் அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு வசனத்தை நம்ம பார்க்கலாம் பாருங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் ஆண்டவர் அழகா சொல்றாரு. 6ஆம் வசனம், ரோமர் 8:6. உங்களுக்காக நான் இதை படிக்கிறேன். மாம்ச சிந்தை மரணம், ஆவின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமா. அப்ப அந்த ஆவியின் சிந்தை நமக்கு வேணும் அப்படின்னு ஏசப்பா ரொம்ப ஆசைப்படுறாங்க. அநேக நேரத்துல நம்ம மாம்சத்தின் கிரியிலே விழுந்துட்டு இருக்கோம் பிரியமானவர்களே. ஏன்னா அதே அதிகாரம்
ரோமர் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்களோ ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். நம்மை நாமே ஒரு கொஸ்டின் கேட்டு பார்ப்போமா? இப்போ நம்ம எப்படி இருக்கிறோம்? மாம்ச சிந்தையில் இருக்கிறோமா, ஆவியின் சிந்தையில இருக்கிறோமா? இயேசு கிறிஸ்துக்கு சிந்தையெல்லாம் என்ன தெரியுமா? நம்ம சிந்தையெல்லாம் பரிசுத்தமா இருக்கணும், நம்ம சிந்தையெல்லாம் இயேசு நிரம்பி இருக்கணும். ஏன்னா இயேசு நமக்குள் இருக்கும்போது, இயேசு நமக்குள் வசிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றிலும் ஜெயத்தை அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். எல்லாவற்றிலும் நமக்கு ஒரு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஒருவேளை உலக பிரகாரமான சில பாடுகளினூடே, சில கஷ்டங்களினூடே நம்ம கடந்து செல்லலாம். ஆனா இந்த ஆவியின் சிந்தையில நம்ம வளரும் போது இயேசு கிறிஸ்து அந்த பாடுகளிலிருந்து நம்ம விடுவிக்கிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, இன்னும் நம்ம பார்த்தோம்னா 8ஆம் அதிகாரம், ரோமர் 8ஆம் அதிகாரம் அந்த 8ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஏன்னா மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க அவங்களால முடியாதுன்னு சொல்லி அதுல பாக்குறோம். பிரியமானவர்களே, ஏன்னா அந்த மாம்சம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத செய்ய நினைக்கும். ஆமாங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவருக்காக நாம் செயல்படுவதற்கு அந்த மாம்சம் தடுக்கும், சோர்வை கொண்டு வரும், வேத வார்த்தைகளை படிப்பதற்கு நேரம் தராது, பிரச்சனைகளை காட்டும். இவ்வளவு பிரச்சனை இருக்கே, உன்னால எப்படி செயல்பட முடியும்னு சொல்லி நமக்கு விரோதமாக ஒரு காரியம் நமக்கு நடந்துட்டு இருந்தது மாதிரி நம்முடைய இருதயத்துல ஒரு சிந்தை வரும். பிரியமானவர்களே, அப்ப அந்த மாம்சத்தின் சிந்தையில இருந்தோம்னா ஏசப்பாவுடைய சிந்தையை நம்ம அறிந்து கொள்ளவே முடியாது. அதுக்கு தாங்க ஆண்டவர் தெளிவா நமக்கு சொல்லிட்டாரு. ரோமர் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், அவருடைய சிந்தையில நம்ம என்ன அவர் நமக்கு சொல்லி தருகிறார் அப்படின்னா, இயேசுடைய சிந்தை என்ன அப்படின்னா, மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ, எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர் அப்படின்றாரு. தேவனுடைய புத்திரர். நம்ம எல்லாரும் என்னன்னா, we all are children of God. இயேசு கிறிஸ்துக்கு பிள்ளை. எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்ல? இந்த வானத்தை படைச்சவர் அவர்தான், இந்த பூமியை படைச்சது அவர்தான். வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதப்படி இல்ல. அவர் எவ்வளவு பெரியவருங்க. அவர் மகத்துவம் உள்ள ராஜாதி ராஜா. பாருங்க, வானத்துக்கு மேல தண்ணியை கட்டி வச்சிருக்கிறாராம், பூமியை கீழே தண்ணி இருக்கு. ஏன்னா சங்கீதம் 24 அதான் பாக்குறோம்ல, என்ன இருக்கு? பூமியும் அது நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது, அவரே அதை கடலுக்கு மேலாக அஸ்திபாரப்படுத்தி நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார்ல. இந்த பாருங்க, இந்த நம்ம பார்க்கின்ற இந்த இயற்கை எல்லாமே ஏசப்பா உருவாக்குனார்ல. எவ்வளவு பெரிய ராஜாதி ராஜா பாத்தீங்களா? ராஜா சொல்றாரு, எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர். சுருக்கமா சொல்ல போனா அப்போஸ்தலர் 1:8 நம்ம பாக்குறோம்ல, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்துல வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள். எருசலேம், யூதேயா, சமாரியா, பூமியின் கடைசி பரியந்தமா எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள்னு சொன்னாங்களே. பிரியமானவளே, கொஞ்சம் நம்ம சிந்திச்சு பார்ப்போமா? அந்த பரிசுத்த ஆவியுடைய பலன் நமக்குள் இருக்கிறதா? அப்படின்னா நம்ம என்ன ஆகும் சொல்லுமா? அவருடைய புத்திரராக மாறுவோம். அவருடைய புத்திரராக நம்ம மாறும்போது மாம்ச சிந்தை நம்ம ஆட்கொள்ளாதுங்க. ஆவியின் சிந்தை, கிறிஸ்துவுக்குள்ளான சிந்தை. ஏன்னா கிறிஸ்து இயேசுல இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுள்னு சொல்லி பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல பாக்குறோமே. சோ இயேசு கிறிஸ்துடைய சிந்தை நம்முடைய வாழ்க்கையில வரோங்க. நிச்சயமா நம்ம மாம்சத்துக்குள்ளாக மாட்டோம், நம்ம ஆவியின் சிந்தை உள்ளவளாக இருப்போம். இதுதாங்க இயேசு கிறிஸ்துடைய சிந்தை. நம்ம ஆவியின் சிந்தையில இருக்கணும். அதுதாங்க நம்ம அவருடைய பிள்ளைகளாக மாற்றி விட்டார். பாத்தீங்கன்னா அதே ரோமர் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல மிக தெளிவாக உங்களுக்கு விளங்கும்படி அந்த வசனத்தை நான் படிக்கிறேன். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். அப்ப இப்ப நம்ம அடிமை இல்ல பாருங்க. ஏன்னா நம்ம கிறிஸ்துவுக்குள்ளான பிள்ளைகள் என்று நாம் புரிந்து கொள்ளும் போது, அந்த சிந்தை நமக்குள்ளாக வரும்போது, கிறிஸ்துவானவர் இயேசு கிறிஸ்து எனக்குள்ளே வாசம் செய்கிறார். எங்க அப்பா என் கூட தான் இருக்கிறாரு. நான் என்ன கேட்டாலும் எனக்கு கொடுக்குறாரு. அவர் என்னுடைய கரத்தை பிடித்திருக்கிறார். நான் எங்க போனாலும் எங்க அப்பா இயேசுவோடு தான் நான் போயிட்டு இருக்கேன் அப்படி என்கிற ஒரு சிந்தை நமக்குள் வரும். பிரியமானவர்களே, ஏன்னா உலக பிரகாரமாக அப்பா கிட்ட பிள்ளைங்க என்ன கேட்டாலும் அப்பாவால் முடிந்ததை வாங்கி கொடுத்துருவாங்க. ஆனா சில காரியங்கள் அப்பாவால பிள்ளைக்கு கொடுக்க முடியாது இல்லையா? ஆனா நம்ம அப்பா அப்படி இல்லைங்க. அப்பா பிள்ளைக்கு எல்லாமே கொடுப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறாருங்க. அவர் சொன்னார், என்ன கேளுங்க, ஜாதியெல்லாம் உங்களுக்கு தரேன், இந்த எல்லையெல்லாம் உங்களுக்கு தந்துறேன் அப்படின்னு சொன்னாரு. நம்ம உண்மையாகவே கேட்கும்போது ஏசப்பா நம்ம கொடுப்பதற்கு ரொம்ப ரொம்ப ஆவலுள்ளவராக இருக்கிறாருங்க. ஆனா ஒன்னே ஒண்ணு, நம்ம சிந்தை எப்படி இருக்கு? ஆவிக்குள்ளான சிந்தையாக இருக்கிறதா, மாம்சத்தின் சிந்தையாக இருக்கிறதா? நம்மை நாமே ஒரு கொஸ்டின் கேட்டு பார்க்கலாமா பிரியமானவளே? இன்னும் ஒரு முக்கியமான வசனம் நம்ம படிக்கலாம். அதே ரோமர் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அவர் சொல்லுகிறாரு, நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே அப்படின்ட்டா பாருங்க. அப்ப கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரம் இருக்கும்போது ஒரு வார்த்தையில சொல்லியிருக்காரு, கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு
அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். சில பேர் நம்ம நினைக்கிறோம்ல, ஆமா நான் ஆண்டோடைய பிள்ளையா தான் இருக்கேன், நான் எப்பவுமோ கிறிஸ்துவுக்குரிய சிந்தை தான் என்கிட்ட இருக்குது, அப்புறம் மாதிரி நான் என்ன தாழ்த்தி இருக்கேன், இயேசு மாதிரி நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், அவருடைய பிள்ளையா இருக்கிறேன், அவரு என்னுடைய அப்பா, ஆனா எனக்கு வாழ்க்கையில நிறைய பிரச்சனை வருதுங்க, நிறைய கண்ணீர் வருதுங்க. நான் ஆண்டவர் சொல்றாரு, அந்த பாடுகள் பாருங்க, அடுத்த வசனத்துல இருக்கு, ரோமர் 8:18 வருகின்ற இந்த பாடுகள் என்ன சொல்லியிருக்காரு, இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லைங்க, இந்த சிருஷ்டியெல்லாம் நம்ம பார்க்குறோம்ல, இந்த இயற்கையெல்லாம் பார்க்குறோம், இந்த இயற்கையெல்லாம் என்ன செய்கிறாங்களாம் பாருங்க. அந்த ரோமர் 8:19 மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலுடன் காத்து கொண்டிருக்கிறது. ஏன் அப்படின்னா, இன்னைக்கு தேவனுடைய புத்திரன்னு சொல்வதற்கு அநேகருடைய வாழ்க்கையில ஆண்டுடைய சிந்தை இல்லாததான் காரணங்க. மாம்சத்துக்குரியதிலே ஈடுபட்டு மாம்ச சிந்தையா இருக்கிறது நிமித்தம் ஆவிக்குரிய சிந்தையில வர முடியல, ஏசப்பா விரும்புகிறத செய்ய முடியல, இயேசுடைய சிந்தை இல்லாமலே போயிருதுங்க. ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது பார்த்தீங்களா, தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு இந்த இயற்கை எல்லாமே மிகுந்த ஆவலுடன் காத்துட்டு இருக்காங்களாம். நம்ம ஏசப்பா ரொம்ப 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 நேசிக்கிறாருங்க, ரொம்ப நேசிக்கிறார். அதனாலதான் அவர் சொன்னாரு, இந்த ஆவியின் சிந்தை மட்டும்தான் அவருடைய சிந்தையாக முடியும், மாம்சத்தின் சிந்தை அழிவு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு, மரணம் சொல்லியிருக்காரு. நம்மை நாமே சிந்திச்சு பார்க்கலாமா, நம்ம மாம்சத்துக்குரியவர்களா இருக்கிறோமா? கொஞ்சம் நம்மை நாமே ஒரு கொஸ்டின் கேட்டு பார்க்கலாமா? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது பிரியமானவள, கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கலாம். இன்னும் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு சில வசனங்கள் தெசலோனிக்கேர்ல பார்த்தீங்கன்னா, தெசலோனிக்கேர் 5ஆம் அதிகாரம் 1 தெசலோனிக்கேர் 5ஆம் அதிகாரத்துல ஒரு வசனத்தை நம்ம படிக்கிறோம். என்ன அப்படின்னா, அருமையான ஒரு வசனம், ஆண்டோடைய சிந்தை எப்படி நம்மை வழி நடத்தணும்னு நினைக்குது பாருங்க. கிறிஸ்துடைய சிந்தை நமக்குள் இருக்கும்போது நாம் எப்படி இருக்கணும்னு சொல்லி புத்தி சொல்றாருங்க. 1 தெசலோனிக்கேர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், மேலும் சகோதரரே, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், திடனற்றவர்களை தேற்றுங்கள், பலவீனரை தாங்குங்கள், எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாயிருங்கள். இந்த வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதா பிரியமானவள? இப்படிப்பட்ட ஒரு ஆவியின் சிந்தை நம்ம வாழ்க்கையில இருக்கிறதா? ஏசு நம்மகிட்ட ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்கிறாங்க. அநேக நேரத்துல நம்ம கஷ்டத்தை மட்டும் பார்த்துட்டு இருக்கோம்ல, ஆனா அந்த பாடுகள் ஒவ்வொன்றையுமே ஆண்டவர் மாற்றி அவரோடு கூட நெருங்கத்தக்கதாக மாற்றுகிறார். என்றைக்கும் அந்த பாடு இருக்காதுங்க. அதான் அவர் சொன்னார்ல, அவர் நம்மை பலப்படுத்தி, இது கொஞ்ச கால பாடுன்னு சொன்னாரு, அவர் நம்மை பலப்படுத்தி சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலை நிறுத்துவார்னு சொல்லி நம்ம படிக்கிறோமே பிரியமானவளே. அவர் நம்மை பார்த்து சொல்றாரு, இந்த வார்த்தைகளை சொல்றாரு. அவர் சொல்றாரு, ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள். நம்ம இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில ஒருத்தங்க தீமை செய்துட்டா அதையே நினைச்சு எப்படி அடுத்த இந்த நபருக்கு நம்ம என்ன தீமை செய்யலாம், அப்படி செய்யறவங்க அநேகர் இருக்கிறாங்க. ஆனா நம்ம வாழ்க்கையில அப்படி ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா தயவு செய்து நம்ம விட்டுறலாங்க. ஒருவர் செய்த தீமைக்கு நம்ம தீமை செய்யக்கூடாதுன்னு சொல்லி மிக தெளிவாக 1 தெசலோனிக்கேர் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல மிக தெளிவாக நம்ம படிக்கிறோம். அதுல என்ன இருக்கு, உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். ஏன்னா அந்த நன்மை செய்யறது ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா தேவன் சொன்னார்ல, மாம்ச சிந்தை தான் மரணம், ஆனா ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். இந்த ஆவியின் சிந்தை நம்மகிட்ட இருக்கும்போது நம்மை நன்மை செய்ய நாடுவோங்க. மற்ற யாவரும் உங்களுக்குள்ளும், அநேகர் குடும்பத்துக்குள்ள நன்மை செய்ய விரும்பவே மாட்டாங்க, மற்றவர்களுக்கு செய்வாங்கங்க. ஆனா குடும்பத்துல நிறைய பேர் சொல்லுவாங்க, எங்களுக்கு எந்த உதவி இவங்கள்ட்ட இருந்து கிடைக்கல, ஆனா ஊருக்கெல்லாம் செய்யறாங்க. பிரியமானவர்களே, நம்ம அப்படி இருக்கக்கூடாது. குடும்பத்துக்கும் நம்ம நன்மை செய்வோம், மற்றவர்களுக்கும் செய்வோம், நம்ம எதிர்த்தவர்களுக்கும் நம்ம நன்மை செய்வோம், நம்மை விரோதிக்கிறவர்களுக்கும் நன்மை செய்யணும்னு சொல்லிதான் அவர் சொல்லுகிறார் பிரியமானவர்களே. அதான் சொல்றாரு, அவங்க தீமை செய்தாங்களா, தீமைக்கு தீமை செய்யாதீங்க, நீங்க நன்மை செய்யுங்கன்னு. பிரியமானவளே, கொஞ்சம் ஒரு கணம் நம்ம சிந்திச்சு பார்க்கலாமா? நம்ம வீடுகளில், நம்ம குடும்பத்தில், நமக்கு உற்றார் உறவினரிடத்துல, ஒருவேளை நம்ம போகிற சபையில், இல்லை நம்ம வேலை செய்கிற இடத்துல கூட அநேக தீமை செய்து கொண்டே இருக்கலாங்க. ஆனால் தீமை செய்கிறாங்களேன்னு சொல்லி நம்ம அவங்களுக்கு தீமை செய்யக்கூடாது. நன்மை செய்யும் போதே அவர்கள் ஒரு நாள் இயேசுவை இரட்சகரை அவங்க சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வதற்கு வழி பிறக்குங்க. அதாங்க ஆண்டவருடைய சிந்தை. அவருடைய சிந்தை என்ன? நம்ம ஆவியின் சிந்தை உள்ளவங்களா இருக்கணும்னு தேவன் விரும்புகிறார். இன்னும் என்ன தெரியுமா சொல்றாரு? 1 தெசலோனிக்கேர் 5:16 சொல்வார், எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். சந்தோஷமா இருக்கீங்களா? கஷ்டம் வந்தோன்னு சந்தோஷம் இருக்க முடியல அநேக நேரத்துல. ஏசப்பா அந்த பலனை தருவாங்கங்க. ஆவியின் சிந்தை நமக்கு இருந்தா நம்மால் சந்தோஷமா இருக்க முடியும் பாருங்க. அதோடு என்ன சொல்றாரு, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ப்ரே கண்டினியூஸ்லி. அதுக்கு ஒரு இடைவெளியே இருக்கக்கூடாது, இடைவெளி இருக்கவே கூடாதான். ஆனா நம்முடைய வாழ்க்கையில அப்படி ஒரு ஜெபம் இருக்கிறதா பிரியமானவர்களே? அதை ஏசப்பா ரொம்ப விரும்புகிறார். ஆவியின் சிந்தை வேண்டுமானால், அந்த ஜீவனும் சமாதானம் நமக்கு வேணும்னா நம்ம ஜெபித்து கொண்டே இருக்கணும், வேலை
செய்யும் போது கூட நம்ம இருதயெல்லாம் பரிசுத்தமா நடக்கணும், பரிசுத்தத்தை அங்க காண்பிக்கணும், வேலையில உண்மையா இருக்கணும். ஒரு ஸ்தலத்துல ஒரு டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யறோம்னா அந்த வேலை செய்யறது தாங்க ஆண்டவருக்கு ஊழியம் செய்யறது. ஆமாங்க, அநேகர் நினைக்கிறாங்க ஊழியங்கிறது வேற, வேலை ஸ்தலத்துல செயல்படுறது வேறங்க. அப்படி இல்லைங்க, அப்படி நினைக்க வேண்டாம். இந்த வேலை ஸ்தலத்துல அது பிரைவேட் டிபார்ட்மெண்டா இல்ல அரசாங்க டிபார்ட்மெண்டா, அங்க உண்மையாக உழைத்து பரிதானமே வாங்காதபடி உண்மையாக உழைக்கிறது, பரிசுத்தமாக தம்மை காத்துக்கொள்கிறது, மற்றவர்களுக்கு நன்மை செய்யும் போது பாருங்க ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க. அதைத்தான் ஆண்டவர் சொல்றாருங்க, பரிசுத்தமாக வாழ முடியும். 18ஆம் வசனத்துல 1 தெசலோனிக்கேயர் 5:18 எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தம். அப்படி தேவனுடைய சித்தம் என்ன, அவருடைய சிந்தை எதுவாக இருக்கிறது? நம்ம எல்லாருக்கும் என்ன செய்யணும், எல்லாவற்றுக்காகவும் ஸ்தோத்திரம் செலுத்தணும். ஒரு பிரச்சனை வந்த உடனே ஒரு மாதிரி ஐயோ ஆண்டவர் என்னை கைவிட்டாரேன்னு நினைச்சிடாதீங்க. தேவன் நம்ம எல்லாரையும் நேசிக்கிறார், உங்க எல்லாரையும் நேசிக்கிறாருங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற பிரியமான பிள்ளைகளே, ஒருவேளை உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு போராட்டம் மாம்சத்திலேயோ இல்ல ஏதோ ஒரு விதத்துல ஆவிக்கு விரோதமான பிரச்சனை இருக்கிறதா, ஏசப்பாட்ட சொல்லிருங்க. நீங்க கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. கிடைக்கிற நேரம் எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஆவியை அவித்து போடாதிருங்க. தீர்க்க தரிசனங்களை அற்பமா எண்ணாதிருங்கள். நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். பொல்லாங்காய் தோன்றுகிறது எல்லாவற்றையும் விட்டு விடுங்கள்னு சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு? அதே தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல சொல்றாரு, நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் காக்கப்படணும்னு இயேசு ரொம்ப விரும்புகிறாருங்க. நம்முடைய வாழ்க்கையில ஒரு குற்றமா இருக்கக்கூடாதுங்க. அதுதாங்க இயேசு கிறிஸ்துடைய சிந்தை. அவர் பரிசுத்தமுள்ளவராய் வந்தாரு, பரிசுத்தமா வாழ்ந்தாரு, பரிசுத்தமாக தான் மரித்தாரு. இன்றைக்கு நம்மோடு கூட அவர் இருக்கிறார். நாம் பரிசுத்தவான்களாக வேண்டும் என்பதே அவருடைய சித்தம். பிரியமானவர்களே, வேதத்துல அருமையான ஒரு தேவனுடைய மகள் தேவ சமூகத்திலே காத்திருந்ததை நம்ம பார்க்கிறோங்க. அது ஆண்டுடைய சித்தம், ஆண்டுடைய சிந்தை என்பதை அந்த மகள் புரிந்து கொண்டாங்க. லூக்கா 10ஆம் அதிகாரத்துல அருமையான ஒரு வசனம், நீங்க அடிக்கடியா படிக்கிற வசனம், அநேகருக்கு தெரிஞ்ச ஒரு வசனம். 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலிருந்து 42ஆம் வசனம் வரை பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து பிரயாணமாய் போகையில் ஒரு கிராமத்துல போறார். அங்கே மார்த்தாள் மரியாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ, மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். பார்த்தீங்கன்னா லூக்கா 10:38-39 நம்ம பார்க்கிறோம். என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, அந்த மரியாள் இயேசுடைய பாதத்தருகே உட்கார்ந்து வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். நம்ம கொஞ்ச நேரமா பார்த்தோம், இடைவிடாமல் ஜெபிக்கணும். அவருடைய சிந்தை நமக்குள்ளே வருவதற்கு இடைவிடாமல் ஜெபம் நமக்கு வேணும். இப்ப பார்க்கிறோம், தேவனுடைய வார்த்தைகளை கேட்டுட்டே இருக்கணுங்க. நம்முடைய வாழ்க்கையில சிந்தை வரும் பாருங்க. அவருடைய சிந்தை வரும்போதுதான் பரிசுத்தமாக நம்ம இன்னும் வாழ முடியும். இந்த மகள் அந்த தேவனுடைய இயேசு கிறிஸ்துவை பார்த்தருகே உட்கார்ந்து அவனுடைய வசனத்தையே கேட்டுக்கிட்டு இருந்தாங்க பாருங்க. மார்த்தாள் இயேசுகிட்ட வந்து சொல்றாங்க, மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் வருத்தம் அடைந்து அவிடத்தில் வந்து 40ஆம் வசனம் லூக்கா 10:40, ஆண்டவரே நான் தனியே வேலை செய்ய படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை கொடுத்து உங்களுக்கு கவலை இல்லையான்னு கேட்குறாங்க பாருங்க. அவளை வந்து எனக்கு உதவி செய்ய சொல்லணும். இதுதான் உலகம். இன்னைக்கு அநேகர் எப்படி தெரியுமா, நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றோம்னா, ஜெபிக்கிறோம், ஆண்டவருக்காக வேதத்தை படிச்சு ஆண்டவருக்காக தேவ சிந்தை உள்ளவர்களா இருக்கிறோம்னா அநேகர் இப்படிதான் இருப்பாங்க. இப்படிதான் ஒரு இடரல் உள்ளவர்களா இருக்கிறவங்களே இந்த பூமியில, உலகத்துல, நம்ம வேலை செய்யற ஸ்தலத்துல, சமுதாயத்துல, வீட்டுல கூட பாக்குறோங்க. ஆனா இங்கேயும் அதே மாதிரிதான் சொந்த சகோதரி ஆண்டவர்கிட்ட உட்கார்ந்து வசனத்தை கேட்கிறார். இன்னைக்கு அநேகர் இதை மாதிரிதான், உலக கவலைகளுக்காக வேதனை, உலக காரியங்களுக்காக வேதனை, உலக காரியத்தை குறித்த ஒரு நெருக்கம் அவங்களை ஏவும் போது அவங்க பாருங்க இப்படித்தாங்க இருக்காங்க. வார்த்தைக்கு இடம் கொடுக்க முடியல. ஆனா இந்த மரியாளோ, ஆண்டவர் என்ன சொன்னாரு? மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குறாய். இன்னைக்கு ஒருவேளை நீங்க அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குறவர்களா இருக்கிறீங்களா? பிரியமானவர்களே, இன்னைக்கு இயேசு கிறிஸ்து மரியாளுடைய வாழ்க்கை மூலம் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். அந்த மரியாள் கர்த்தருடைய பாதத்துல உட்கார்ந்து அவர் சொன்ன வசனத்தை கேட்டுக்கொண்டே இருந்தாங்க. எபேசியர் 1:13 இருக்கு, வேத வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்தாவியால் அவருக்குள் முத்திரிக்கப்பட்டீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. சோ இதுதான் பரலோக ராஜ்யத்துக்கு போகிற ஒரு திறவுகளாம். சோ இந்த வேத வசனத்தை நம்ம கேட்க 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 இன்னும் விசுவாசிகளாகவும், கேட்க 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 இயேசுடைய சிந்தை நம்மகிட்ட வரும் பாருங்க. சோ இயேசுடைய சிந்தையில நம்ம வளரணும்னா கண்டிப்பா அவருடைய பாதத்துல உட்கார்ந்து, மரியாள் பாருங்க எதை குறித்து மரியாள் கவலைப்படல, ஆனா சகோதரி கவலைப்பட்டாங்கன்னு இருக்கு. இன்னைக்கு இந்த 2 பேர்ல எந்த கூட்டத்துல நம்ம இருக்கோங்க? இன்னைக்கு 2 கூட்டம் தாங்க. ஒரு கூட்டம் ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார விரும்புறாங்க, ஒரு கூட்டம் கவலையாகவே இருக்க விரும்புறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, அதுதான் மாம்ச சிந்தைன்றாரு. அந்த மாம்ச சிந்தை மரணம்ன்றாரு. ஆனா கர்த்தருடைய பாதத்துல உட்கார்ந்து இருக்கிறவங்கள ஆவியின் சிந்தைன்னு சொல்றாரு. அது ஜீவனும் சமாதானமும் சொல்றாரு. நம்மை
நாமே ஒரு கொஸ்டின் கேட்டு பார்க்கலாமா? பிரியமானவளே, இந்த வார்த்தையை அநேகர் கேட்டுட்டு இருக்கீங்க. ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்க வாழ்க்கையில ஒருவேளை ஏதாவது ஒரு கவலையில, துன்பத்துல, துயரத்துல இருக்கிறீங்களா? ஏதோ மன வருத்தத்துல இருக்கிறீங்களா? உலக காரியமான அந்த கவலைகள் உங்களை ஆழ்த்துகிறதா? பிரியமானவளே, இந்த வேளையில நீங்க இந்த மரியாள் செய்ததை செய்து பாருங்க. வேற ஒண்ணுமே வேண்டாங்க. எல்லாத்தையும் அப்படியே மறந்துட்டு ஏசப்பா கிட்ட வந்து உட்கார்ந்துருங்க. வேதத்தை தரங்க. இந்த வார்த்தையை கேளுங்க, படிங்க, உபதேசத்தை கேளுங்க, ஆலயத்துல போய் வார்த்தைகளை கேளுங்க, இந்த வசனத்தை படிங்க, படிக்கணும், அது மாதிரி கேட்கணுங்க, கேட்கணும். அநேகர் என்னன்னா சொல்லுவாங்க, நாங்க கேட்கணும்னு அவசரம் இல்லைங்க, எங்களுக்கு எல்லாமே தெரியும்னு. இல்லைங்க, அந்த வேத வசனத்தை கேட்கணும். அதாங்க ஆலயம் போறோம், அதாங்க வார்த்தைகளை கேட்கிறோம். நம்ம டிவி மூலமா கேட்கிறோம், யூடியூப் மூலமா கேட்கிறோம், இன்னும் நிறைய செய்திகளை நம்ம கேட்கிறோம்ல. கேட்கும்போது தேவ வசனத்தை இன்னும் முற்று படிக்கணும், இன்னும் அவருடைய சிந்தைகளோடு நம்ம வாழணும்னு சொல்லி உங்களுக்கு ஒரு எண்ணம் வருங்க. தயவுசெய்து உங்களே தாமே நீங்க கொஸ்டின் கேட்டு பாக்குறீங்களா? உங்க வேதனைகளை தேவன் மாற்றுவாருங்க. ஒருவேளை நீங்க சொல்லலாம், ஏங்க நீங்க பேசிக்கிட்டே இருக்கீங்க, ஆனா நாங்க எவ்வளவு வேதனையில இருக்கோம் தெரியுமா? நீங்க ஒருவேளை இந்த நேரத்துல அப்படி சொன்னீங்கன்னா, உங்களை தேவன் இந்த வேளையில அந்த மாம்சத்தின் கிரியையிலிருந்து மாற்றி ஆவியின் சிந்தையை தருவதற்கு நம்முடைய இயேசு போதுமானவராக இருக்கிறாருங்க. அவரால் மட்டும்தான் முடியுங்க, நம்மால முடியாது. இயேசுவை பிடிச்சிடுங்க, அவரை பிடித்து கொள்ளுங்க. ஏன்னா உலகத்துல எல்லாமே பாத்தீங்கன்னா இயேசு 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 தாங்க. இயேசு ரொம்ப நல்லவருங்க. அநேக நேரத்துல நம்ம ஆலயத்துக்கு போவோம், ஆராதிப்போம், எல்லாம் செய்வோம், ஆனா இயேசு என்ற பேருக்கு மட்டும் அங்க இடமே இல்லாதபடி ஆலயத்தை முடிச்சு வெளியே வந்துருவோம். வந்தோன்னா உலக கவலைக்குள்ள மூழ்கிடுவோம். ஆனா இயேசு இயேசு இயேசுன்னு சொல்லி பாருங்க. ஏன்னா இயேசு நமக்காக இந்த பூமியில வந்தாருங்க. அவருடைய சிந்தையெல்லாம் நம்ம எல்லாம் அவருக்காக முடிவு புரிந்து நிக்கணும், அவருக்காக வாழணும். ஆவி ஆத்மா சரீரத்துல குற்றமே இருக்கக்கூடாதுங்க. அவர் வரும்போது குற்றமின்றி காக்கப்படணும்னு சொல்லி தான் இந்த 1 தெசலோனிக்கேயர் 5 நம்ம படிச்சோமே. சோ நம்ம பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கணும். அதுதாங்க அவருக்கு சிந்தை. அப்படி அவருடைய சிந்தை உள்ளவர்களா நம்ம வாழும்போது நம்ம வாழ்க்கையில ஜீவனும் பாருங்க, இம்மையிலும் மறுமையிலும் பாருங்க. இம்மையிலே என்னது? இம்மையிலே நூறத்தனையான வீடுகளும் சீஷர்கள் கேட்டாங்க, ஆண்டவரே உங்களை பின்பற்றணுமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஆண்டவர் சொன்னாரு, இம்மையிலே நூறத்தனையாக வீடுகளையும் இன்னும் மறுமையில நித்திய ஜீவனையும் அவர் கொடுப்பேன். ஏன்னா அவருடைய சீஷர்கள் பட்ட பாடுகள்லாம் நமக்கு தெரியும். எல்லாருமே இரத்த சாட்சியா மரித்தார்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், எல்லாருக்கும் தெரிந்ததுதான். ஆனா அந்த சீஷர்கள் எவ்வளவு நன்மையான காரியங்களை செய்தாங்க. அவருடைய சீஷர்கள் அருமையான வார்த்தைகளை இன்றைக்கு நமக்கு வேத புஸ்தகத்துல 66 புஸ்தகங்கள்ல ஏசப்பாவுடைய சீஷர்கள் எழுதின புஸ்தகங்களெல்லாம் நம்ம படிக்கிறோம். ஏன்னா அவர்கள் அவ்வளவு பாடுகளின் மத்தியில எவ்வளவு காரியங்கள் செய்தாங்க. பிரியமானவர்களே, அவங்க செய்த காரியங்கள் எத்தனை சபைகளை உருவாக்கிட்டு பவுலடிகள் அவர் 14 நிருபங்களை எழுதியிருக்கிறார் 66 புஸ்தகத்துல. அவர் எத்தனை சபைகளை நிறுவினார், எவ்வளவு பாடுகள் பட்டார். ஒரு பரிசுத்த அப்போஸ்தலனாக தன்னை முழுதுமா கர்த்தருக்கு கொடுத்தனாலதான் இந்த ரோமர் 8ஆம் அதிகாரத்துல அப்பா பிள்ளைன்னு உள்ள உறவை நமக்கு சொல்லி கொடுக்கிறார். நம்ம பிள்ளை, அவர் அப்பா, அப்பாவுடைய சொத்தெல்லாம் பிள்ளைக்கு தானே, அதான் உடன் சுதந்திரன் கூட சொல்லி கொடுக்குறாருங்க. இயேசு நம்முடைய உடன் சுதந்திரர். அந்த ஒரு பெரிய பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கலாங்க. நம்ம முழுதுமா இயேசுவுக்கு அர்ப்பணிக்கலாமா? நீங்க யார் யாரெல்லாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்களோ, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில கவலைகள், துன்பங்கள், வேதனைகள் உங்க வாழ்க்கையில இருக்கிறாங்க, இந்த மரியாள் போல உங்களை இயேசு சமூகத்துல நீங்க ஒப்பு கொடுப்பீங்களா? ஏசப்பா சமூகத்துல நீங்க உட்காருவீங்களா? தேவனுடைய வசனத்தை நீங்க தியானிப்பீங்களா? தேவனுடைய வசனத்தை படிப்பீங்களா? சங்கீதம் 1 இதுல பாக்குறோம், இரவும் பகலும் 1வது சங்கீதத்துல படிக்கிறீங்க, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். 4 ஆசீர்வாதம் அந்த 1வது சங்கீதத்துல இருக்குங்க. ஆமாங்க, என்ன சொல்லியிருக்காரு? அவனுடைய வாழ்க்கை செழிப்பா இருக்கும், நம்பர் 1. 2வது அவனுடைய வாழ்க்கையில இலை உதிராதுன்னு சொன்னாரு. 3வது சொன்னாரு அவன் செய்வதெல்லாம் வாக்கியம் சொன்னாரு. அடுத்து தன் காலத்தில் தன் கனி, 4 விதமான ஆசீர்வாதங்கள். சோ வேத வசனத்தை இன்னும் உட்கொள்வதில் ரெடி ஆவீங்களா? இயேசுடைய சிந்தை உள்ளவங்களா இருப்பீங்களா? அந்த ஆவியும் கனியோ, ஆவியின் கனியோ அப்படியே பற்றி கொள்வீர்களா? அந்த ஆவியின் சிந்தையா இருக்கும்போது ஜீவனும் சமாதானங்க நமக்கு வரவங்க. நம்முடைய வீடு, நம்ம குடும்பங்கள், நம்முடைய வீட்டுல ஒவ்வொரு பேருக்கும் தேவன் அந்த ஆசீர்வாதத்தை தருவாரு. ஒரு வேலை ஸ்தலத்துல நீங்க இருக்கலாம், ஒருவேளை நீங்க ஏதோ ப்ராப்ளம்ல இருக்கலாம், ஏதோ பிரச்சனை எதுவா இருந்தாலும் நம்ம ஏசப்பாட்ட கேட்கும்போது ஏசப்பா உங்களுக்கு இப்போ சமாதானத்தை கொடுக்கிறவராக இருக்கிறாருங்க. நம்ம அப்படியே இயேசுவை நோக்கி பார்த்து ஜெபிக்கலாமா? எனக்கு மிகவும் பிரியமானவள, ஒருவேளை நீங்க இதுல ஏதாவது ஒரு போராட்டத்துல இருக்கீங்களா? நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நம்ம எல்லாம் இணைந்து ஜெபிக்க போறோம். அன்புள்ள தகப்பனே, நேற்று மீண்டும் என்று மாறாத எங்கள் அன்பு தந்தையே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உங்க சிந்தை எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமான்னு சொன்னீங்களே, ஆவியின் சிந்தையோ அந்த ஜீவனை கொண்டு வரும்னு சொன்னீங்களப்பா. அது இட்டர்னல் லைஃபை கொடுக்குமே அப்பா. யோவான் 10:27-28 என் ஆடுகளுக்காக நான் நித்திய ஜீவனை கொடுக்கிறேன்னு சொன்னீங்களப்பா. அவைகள் ஒரு காலம் கெட்டு போகலன்னு சொன்னீங்களப்பா. ஒருவனும் என் கையிலேருந்து பறித்துக்கொள்ள முடியாதுன்னு சொன்னீங்களப்பா. ஆண்டவரே அப்பா, அந்த ஆவியின் சிந்தை உள்ளவளா இருக்கும்படியா ஆண்டவரே, இதை கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும், ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் மாம்சத்தின் கிரியைகளை எடுத்து போடுங்க ஆண்டவரே. ரோமர் 1ஆம் அதிகாரம் 28 முதல் கத்தாவே அந்த அதிகாரம் முடிய நாங்க பாக்குறோம்.
ஜெபிக்கிறோமே, அந்த மாம்சத்தின் கிரியைகள் வேண்டாம். எரிச்சல், பொறாமை வேண்டாம். வைராக்கியம் வேண்டாம் ஆண்டவரே. விரோதம் வேண்டாம். மாம்சத்தின் கிரியைகள் ஒன்றுமே வேண்டாம் ஆண்டவரே. அது அழிவை நோக்கி கொண்டு போயிடும். ஒருவேளை யாராவது மாம்சத்தின் கிரியைகள் இருப்பார்களானா இந்த வேளையினுடைய வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடும்படியா, மாம்சத்தின் கிரியையிலிருந்து ஆண்டவரை விலக்கும்படியா, ஆண்டவரே பிள்ளைகள் எங்களுக்கு இது முடியல, இந்த மாம்சத்தின் கிரியை வெளிவர முடியலன்னு யார் யார் கண்ணீரோடு இருக்கிறாங்களோ அந்த மாம்சத்தின் கிரியை வெளிவரும்படியா, ஆவியின் சிந்தையை தரித்து கொள்ளும்படியா இந்த வேளையில் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவே, உம்மை நோக்கி பார்த்து நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளை நிரப்புவதாக, தடைகள் விலகுவதாக, கண்ணீர் மாறுவதாக. எந்தெந்த காரியத்தில் உம்முடைய பிள்ளைகள் கண்ணீரோடு இருக்கிறார்களோ அந்த கண்ணீர் துடைக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. வியாதிகள் விளைந்து போவதாக இயேசுவின் நாமத்தினாலே. அவர்கள் கேட்கிற காரியத்தில் அற்புதம் நடக்கட்டும். திருமணம் ஆகாத பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற குடும்பத்துல திருமணம் நடப்பதாக என்று ஜெபிக்கிறோம் அப்பா. குழந்தை செல்வத்துக்காக காத்து கொண்டிருக்கிற குடும்பத்துல குழந்தை செல்வம் நீர் கொடுப்பீராக என்று ஜெபிக்கிறோம். வியாதியோடு படுக்கையில் இருக்கிற பிள்ளைகளுடைய வியாதிகள் ஒழிந்து போவதாக இயேசுவின் நாமத்தினாலே. பரிசுத்த ஆவியுடைய வல்லமை ஒவ்வொரு குடும்பங்களையும் நிரப்புவதாக. கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் உங்களுடைய வல்லமை கடந்து வரும்படியா ஆண்டவரே, உங்க சிந்தையின்படியாக ஆண்டவரே தங்களை தாழ்த்தி ஆண்டவரே அந்த ஆவியின் சிந்தையை பெற்றுக்கொண்டவர்களாக உம்முடைய வேதத்தை இன்னும் வார்த்தைகளை தியானித்து உம்முடைய வசனத்தை கேட்டு உம்முடைய சமூகத்திலே ஜெபித்து முடிவறிந்தும் நிலைத்து நிற்கிற கிருபையை ஒவ்வொரு குடும்பங்களையும் கொடுக்க முடியா இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இயேசுடைய அன்பு கரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் அணைக்கட்டும் ஆண்டவரே. தடைகள் நீங்குவதாக இயேசுவின் நாமத்தினாலே. என் இயேசு அப்படி செய்து விட்டதற்காக நன்றி அப்பா. இந்த பாக்கியத்தை நீங்க கொடுத்தீங்களப்பா. இயேசு கிறிஸ்துவின் சிந்தை என்ற தலைப்புல நாங்கள் தியானிக்க வச்சிங்களப்பா. ஷான் மினிஸ்ட்ரி சார்பில் கிருபை நேரம் என்ற ஆண்டவரே இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வைத்தீங்களா ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு பேரையும் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் எல்லா அற்புதங்களும் பிள்ளைகளுடைய குடும்பத்தில் நடப்பதாக ஆண்டவரே. என் இயேசு அதை செய்கிறதற்காக நன்றி. என்னை தாழ்த்துடைய கரத்திலே கொடுக்கிறேனப்பா. நீங்க மட்டும் மயம்பட்டா போதும். துதிக்கான மயமே உங்களுக்கு மட்டும் வருவதாக. இயேசு இரட்சமலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொரு பேரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்துடைய சிந்தை உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பெருகுவதாக. நீங்கள் ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை பெற்று மகிழ்ச்சியோடு வாழ போறீங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்ற